மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பரிசுத்த நாமத்திலே சபையார் உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். அன்பானவர்களே, ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிரதான கிருபையிலே அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து விதமாக ஆலயத்துக்கு வர முடியாத அன்பான நம்முடைய தேவ மக்களுக்கு நாம் தொடர்ந்து இந்த காணொளி மூலமாக நாம் கர்த்தருடைய செய்தியும் ஆராதனை முறைமைகளையும் நாம் ஒழுங்கு செய்து வருகிறோம். இந்த நாளில் கூட இந்த ஆராதனையிலே இப்பொழுது வீட்டிலே குடும்பத்தோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதுமாக கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. வாருங்கள், நாம் கண்களும் மூடி நாம் ஜெபிப்போம். Come, let us pray. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவரை மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை இந்த நாளில் கூடப்பா குடும்பமாக சபையாக எங்களை ஒன்றிணைத்ததுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பக்தன் சொன்ன வண்ணமாக கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஆண்டவரே, என் நாட்களிலே அப்பா நாங்கள் வித்தியாசமான காலங்களிலே நாங்கள் கடந்து வந்து கொண்டிருந்த பொழுதும் இதன் மத்தியில் கூட அப்பா கர்த்தாவே எங்கள் துதிக்க ஆராதிக்க முடியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கும் எங்களை ஒப்பு கொடுத்து வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள் அன்பானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக சங்கீதம் 150வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்வோமாக. Come, let us turn to Psalm 150 for our responsive reading. எடுக்கப்பட்ட மாறி மாறி வாசித்தல் சங்கீதம் 150. அல்லேலூயா, தேவனே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விருவை பார்த்து அவரை துதியுங்கள். எக்கால தூணையோடு அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரரசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். யாவரும் சேர்ந்து சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா, ஆமீன். Hallelujah, 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 hallelujah. அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் மரித்து போகவில்லை. இயேசு உயிரோடு எழுந்தார், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன், உமக்காகவே நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். ரட்சகர்.
லாசரே அன்று தேடியே இயேசு வந்திரே. மரித்து போன அந்த லாசரே அன்று தேடியே இயேசு வந்திரே. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. Hallelujah, 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 hallelujah. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே என் சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே என் சமாதான காரணரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே. What does it say? Jesus! Who is Jesus? He's the name! Really? Yeah! Okay then, come on! Hallelujah! 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே என் சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே என் சமாதான காரணரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவரே, 1000-10,000ங்களில் சிறந்தவர் நீர் ஆண்டவரே. இந்த வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஜீசஸ் ஆண்டவர்
ஆண்டவரே, சிறு பிராயம் முதற்கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே, எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லாத ராஜ்யத்தை அருள திரும்பவும் வருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. பரலோகத்திலே உண்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீர்தான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீர் சீக்கிரம் வாரும் ஆண்டவரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இயேசுவே, ஆராதனை நாயகன் நீரே அப்பா, ஆராதனை வேந்தனும் நீரே. அன்பானவர்களே, துதிக்கிற மத்தியிலே மாத்திரம் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறவர் அல்ல, நம்முடைய ஜெபத்திலும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மோடு கூட அசைவாடுகிறவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. Come let us pray. அன்பின் தகப்பனே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் துதியிலே நீர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். பரலோகத்தின் ஆண்டவர் இந்த வெளியில் கூட நாங்கள் குடும்பமாக இணைந்திருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் யோசனைகளையும் எங்கள் இருதயத்தின் ஆழங்களையும் நீர் ஆராய்ந்து இருக்கிறபடியால் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட அப்பா உம்முடைய பாவ மன்னிப்பு எங்கள் மேல் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உம்முடைய கிருபையிலே உம்முடைய இரக்கத்திலே எங்களுடைய மீறுதல் பாவங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காய் சிலுவிலே சிந்தப்பட்ட ஆண்டவராய் இயேசுவின் இரத்தம் எங்களை வெளியிலே சுத்திகரிக்கவும் பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வருகிறோம். எங்களை ஜீவப்படைகளாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளுக்கு கூட அப்பா உலகமெங்கும் இருக்கிற நம்முடைய தேவ பிள்ளைகளும் அவர்களுடைய ஆராதனைகளிலும் அவர்களுடைய ஜெபங்களிலும் இந்த நேரத்திலே அப்பா நீர் உம்முடைய பிரசன்னத்திலே நீர் நிரப்பி வழிநடத்தி கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். வீடுகளிலே குடும்பத்தோடு அப்பா இணைந்து இந்த நேரத்தில் கூட அப்பா ஆவியிலே ஒன்றிணைந்திருக்கிற நம்முடைய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே சுகவீனமாக இருக்கிற மக்களையும் சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து வருகிறோம். ஆண்டவரே சுஷ்மாக்கே சகோதரர் மகேந்திரனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து அவர் மேலும் கரம் இருக்கவும் சுகப்படுத்தவும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய தேவைகள் மத்தியிலும் மனைவி பிள்ளைகளுடைய தேவைகள் மத்தியிலும் கர்த்தனை கூட இருப்பீராக. இந்நாளிலே ஆண்டவரே ஐயா திருமதி வள்ளிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த டிங்கி காய்ச்சலே பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சகோதரி ஐயா இந்த நேரத்திலே நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து அவர்கள் மேல் நம்முடைய கரத்தை நீர் வைக்கவும் தொடர்ந்து அவருக்கு வேண்டிய பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் பலத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளையும் குடும்பத்தின் தேவைகளையும் இந்த நாட்களிலே கர்த்தரையா சந்திப்பீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலே அப்பா சுகவீனமாக பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமையும் சுகமும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். சோர்வுகள் எடுத்து போடும், பலவீனங்களை எடுத்து போடும். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராக தேவன் எங்களோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்திலே அப்பா அவர்கள் தொடர்ந்து ஐயா உங்களுடைய சமூகத்திலே முன்னேறி வரும்படியாக கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பில் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை ஊழியங்களே நாங்கள் தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆன்லைன் ஊழியங்கள் ஆண்டவரே மற்றும் ஐயா நாங்கள் செய்யவிருக்கிற வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே செய்யவிருக்கிற எல்லா ஊழிய காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆண்டவரே சபைகளையும் ஊழியங்களையும் தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். அவர் கூடியதான எல்லா லோக்கல் கான்ஃபரன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் ஆண்டவரே அது மாத்திரமில்ல என்னுடைய மாநாட்டு அளவில் கர்த்தாவே எடுக்க போகிற எல்லா விதமான ஆண்டவரே தீர்மானங்களிலும் அப்பா விசேஷமாக ஆனுவல் கான்ஃபரன்ஸ் வேண்டிய ஆயத்தங்களிலும் அவர்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் தாமே தொடர்ந்து விசேஷ ஞானத்தை ஆண்டவர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஐயா என்னுடைய பிரசிடனோடு கூட இருந்து அவரும் இணைந்திருக்கிற எக்ஸ்கோ எல்லா போர்ட் மெம்பர்ஸ் சேர்பர்சன் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா செய்ய வேண்டிய காரியங்களிலே ஆண்டவரே ஏற்ற வழியிலே ஏற்ற காரியங்களை தீர்மானங்களை எடுக்க முடியாது செய்ய முடியாக கர்த்தருடைய ஆவியான வழிநடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா கர்த்தாவே தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய மலேசியா தேசத்திலே கர்த்தாவே இந்த நாட்களில் நடந்து வருகிற மாறுதல்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். அரசியலில் ஆண்டவரே நடந்து வருகிற மாறுதல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். பொருளாதார மாறுதல்களை கர்த்தர் ஐயா அறிந்தவராக இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்கள் தேசத்தின் தலைவராக ராஜாதி ராஜாவாக இருந்து இந்த தேசத்தை சமாதானத்திலே ஆண்டவர் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அரசியல் ரீதியிலே ஐயா மனிதர்களுடைய சுயநலத்தின் நிமித்தம் பல ஆண்டவரே காரியங்களை அவர்கள் எடுத்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் ஆண்டவரே அதிகாரியாக இருக்கிறேன். கர்த்தரை தேசத்தை சமாதானத்துக்குள் நடத்துங்கப்பா. ஆண்டவரே, ஒரு நீதி நியாயமுள்ள ஒரு தலைவர்களை ஆண்டவரே கர்த்தரையா நீ தொடர்ந்து கொண்டு வர முடியாது நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, தேசத்தின் பொருளாதாரத்தை கர்த்தரையா நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த COVID-19 ஐயா ஆண்டவரே அப்பா இந்த வைரஸ் தொடர்ந்து அப்பா தேசத்திலே பரவாதபடிக்கு ஆண்டவர் தாமே இதை நீக்கி போட முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேசம் ஆண்டவரே பொருளாதார ரீதியிலே மறுமலர்ச்சிக்குள் வர வேண்டும் ஐயா. ஆண்டவரே, ஜனங்கள் அப்பா மக்கள் ஆண்டவரே அணுகிற வேலைக்கு போகவும் ஆண்டவரே அவர்கள் சம்பாத்தியம் கொள்ளவும் ஆண்டவரே அவர்களுடைய பொருளாதார காரியங்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்படாதபடிக்கு வேலைகள் பாதிக்கப்படாதபடிக்கு இது நிறுத்தம் ஆண்டவரே குடும்பத்தின் தேவைகள் ஆண்டவரை பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் ஐயா நீருடைய இரக்கத்திலேயா தேசத்தை தொடர்ந்து அப்பா நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, உலகத்தின் நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜாதி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக பாதிப்புக்குள்ளாக மக்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. மரணத்தை ஆண்டவரை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இரக்கமுள்ள தேவனாக இருக்கிற நீர் பட்சபாதம் இல்லாத ஆண்டவராக இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய மனதிருக்கம் உம்முடைய அன்பு இந்த நேரத்தில் ஐயா ஆண்டவரே தேசத்தின் மேல் உலக தேசங்களை ஆண்டவரே நீ சந்திக்க முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் ஐயா நீர் பூமி அனைத்துக்கும் ராஜாவாக இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, பூமியும் அதன் நிறைவும் அதில் குடிகளும் உம்முடையவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே,
நீர் உமக்கு சொந்தமானபடியே ஆண்டவரே பூமியின் குடிகளையும் கர்த்தரையா நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய அநாதி தீர்மானங்களுக்கு கர்த்தர் யாவற்றையும் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் கூட அப்பா சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் தொடர்ந்து நீர் விசுவாசத்திலும் ஆண்டவரே பாதுகாப்புகளும் நீ தொடர்ந்து வழிநடத்த நாங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாய் நாங்கள் வருகிற கர்த்தாவே, வேலையில்லாத மக்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் வேலையில் கொடுக்கவும். அப்பா சம்பளம் குறைவுபட்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட ஐயா நீர் கர்த்தர் மேய்ப்பராக இருந்து நிறைவான காரியத்திலே நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த முடியாக நாங்கள் தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அப்பா தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற மக்களை ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா கர்த்தர் ஜீவனை கொடுத்து இந்த நாள் வரையிலும் அவர்களை சுகபத்திரத்தோடு காத்து வந்தது போல வருகின்ற நாட்களிலும் சுகபலத்தோடு தீர்க்காயுசோடு கர்த்தர் அவர்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா விதமான ஆண்டவரை இருதயத்தின் தேவைகளையும் மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி சுகபலத்திலே நமக்கு ஏற்ற சாட்சிகளாய் கர்த்தர் அவர்களை ஏற்படுத்துகிறாக. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல ஐயா, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே திருமண நாளை நினைவு கூறுகிற ஆண்டவரே கணவர் மனைவிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்கிறாக. அவர் கொடுத்திருக்கிற குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்களுடைய எல்லா விதமான ஆண்டவர் குடும்பத்தின் தேவைகள் மத்தியிலும் கர்த்தர் அவர்களுடைய குடும்பத்துக்கு தலைவராக இருந்து ஆண்டவரை விசுவாச குடும்பத்தை அவர்கள் நடத்தும்படியான எல்லா கிருபைகளையும் கர்த்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாள் கூட அப்பா சபையில் இருக்கிறதான அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் கூட பிள்ளைகள் ஆராதனைக்கு ஆண்டவரே சபை பள்ளி சண்டே ஸ்கூலுக்கு வர முடியாத சூழ்நிலையில் கூட அப்பா ஆண்டவரே சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உங்களுடைய பராமரிப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உங்களுடைய சுகபலத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா கர்த்தர் ஐயா இவர்கள் அனைவரும் நீர் ஆசீர்வதிக்கவும் அவர்கள் வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்து அவர்களுடைய படிப்பிலே கர்த்தர் முன்னேறி அது மாத்திரமல்ல ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிகிற அறிவிலே வளரும்படியாக சத்தியத்திலே வளரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபைக்கென்று ஐயா எதிர்காலத்திலே இவர்களை நீர் ஆசீர்வாதத்துக்கு நடத்த ஏற்ற தலைவர்களாக ஊழியர்களாக கர்த்தர் இவர்களை ஆண்டவர் நியமிக்கும்படியாக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனைக்கு வர முடியாது இருக்கிற மக்களை தொடர்ந்து அவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுடைய சமூகத்திலே நம்முடைய பிரசனத்திலே அவர்களை சுகபலத்தோடு காத்துக்கொள்வீராக. இப்படி நாம மகிழ்வுட்டும் கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று நம்முடைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் குரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாலும் தீவென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கோ நம்முடைய ஆமேன் ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நாம் அருப்பணி மாதமாக நாம் அனுசரிக்கவிருக்கின்றோம். As usual, we will be observing the month of August as the month of mission. ஆக்கினால் அன்பானவர்களே, இந்த வாரம் தொடங்கி இந்த மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த அருப்பணி குறித்தான செய்திகளை நாம் கேட்கவிருக்கின்றோம். ஆகினால இந்த முதல் வாரத்திலே நாம் தியானிக்கவிருக்கிற அருப்பணி சம்பந்தப்பட்ட பகுதியை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்போமாக. இன்றைக்கு எடுத்துக்கொண்ட வேத பாகம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 to 21 வரை நாம் வாசிக்க கேட்போமாக. Dear people of God, this month August we will be observing in the month of mission as usual. We will be meditating on the messages pertaining to the mission and the ministry. So today we have taken the scripture portion for our mission meditation from Ephesians chapter 3 verses 14 to 21. Ephesians 3:14 to 21. எடுக்கப்பட்ட வேத வாசிப்பு எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 வசனம் தொடங்கி 21 வசனம் வரை. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாகரகாரனாகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையை பலப்படுவோம், விசுவாசத்தினாலே
கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகமும் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். Today's Bible reading is taken from the book of Ephesians, chapter 3, reading from verse 14 to 21. For this reason I kneel before the Father, from whom every family in heaven and on earth derives its name. I pray that out of His glorious riches He may strengthen you with power through His Spirit in your inner being, so that Christ may dwell in your hearts through faith. And I pray that you, being rooted and established in love, may have power, together with all the Lord's holy people, to grasp how wide and long and high and deep is the love of Christ, and to know this love that surpasses knowledge, that you may be filled to the measure of all the fullness of God. Now to Him who is able to do immeasurably more than all we ask or imagine, according to His power that is at work within us. To Him be glory in the Church and in Christ Jesus throughout all generations, forever and ever. Amen. May the good Lord bless His holy scripture reading. Amen. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, ஆண்டவர் அவர் அருட்பணியின் ஆண்டவராக இருக்கிறார். இயேசு சுவாமி இந்த உலகத்திலே வந்த முதலாவது மிஷனரி. Jesus Christ is the first missionary sent by God Himself. ஆக இன்றைக்கு அநேக அருட்பணியாளர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அநேக அருட்பணியாளர்கள் வந்தார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள், இனியும் வரப்போகிறார்கள். ஆக இன்றைக்கு அன்பாளர்களே, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் அவர் மிஷனரி ஊழியத்திலே அவர் அதிகமாக ஈடுபட்டவராக இருந்தார். இந்த பவுல் எபேசு விசுவாசிகளுக்கு எப்படி இந்த அருட்பணியின் ஊழியத்தை குறித்து, அழைப்பு குறித்து, அதிலே இந்த சபை விசுவாசிகள் மக்கள் எப்பதமாக தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை இந்த பகுதியிலே அவர் வைத்திருக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். Paul, throughout his missionary ministry and journey, he built the churches and raised up many more missionaries, and he taught some of the lessons in this passage, how the church can be prepared in order to get involved in mission work. பாருங்கள், கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த மாதத்தில் கூடப்பா நாங்கள் அருட்பணி குறித்து நாங்கள் தியானிக்கின்ற வேளையில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வசனத்திலிருந்து எங்களுக்கு வெளிப்படுத்தவும், சபையாக விசுவாசிகளாக நாங்களும் கூட எங்களை அர்ப்பணிக்கு ஊழியத்துக்கு எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும்படியாக ஆவியானவர் நடத்தி செல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமீன். அன்பானவர்களே, இங்கே பவுல் ஒரு அழைப்பை இங்கே அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த அழைப்பிலே அவர் எல்லாருடைய கவனத்தையும் உயரம், ஆழம், அகலம் என்று சொல்லி அவர் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது அதனுடைய அளவு யாராலும் அளவிட முடியாத ஒன்றாக இருக்கிறது. நாம் உலகத்தை பார்க்கும் பொழுது, வானத்தை பார்க்கும் பொழுது வானத்தை நாம் அளக்க முடியாது. அதே மாதிரி கடல் பார்க்கும் பொழுது கடல் ஆழத்தை அளக்க முடியாது. அல்லது அகலம் என்று சொல்லும் பொழுது அதை யாருமே போய் அளக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு அகலத்தை குறித்து அவர் பேசி, அது எதை குறிக்கிறது, அதில் எப்படி நான் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Paul is inviting everyone to consider about the length and the width and the depth of something in pertaining to the mission
and the ministry of the mission. And Paul is inviting every believers to consider this thing in this passage. அன்பானவர்களே, இன்றைக்கு பவுல் அவருடைய ஊழியத்திலே இந்த சபைக்கு, விசுவாசிகளுக்கு அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து சிந்திக்க வேண்டும், அதை குறித்து அவர்கள் தியானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 18வது வசனத்திலே, எபேசியர் 3:18 அவர் விதமாக ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்க சொல்லுகிறார். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, he is calling everyone to think about the love of Christ Jesus. How width is the love of Christ, how depth is the love of Christ. ஆக இந்த அன்பின் அகலமும் ஆழமும் உயரமும் எவ்வளவு பெரிதென்று அவர் இன்றைக்கு நம்மை சிந்திக்க முடியாக அவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். So the love of Christ, it includes every kind of people, race and language groups. இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய அன்பானவர்கள் எல்லாரையும் அரவணைக்கிற அன்பாக இருக்கிறது. அது எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போய் எல்லா பாஷைக்காரர்களையும் ஜாதி ஜனங்களையும் அந்த அன்பிலே அவர் அரவணைக்கிற ஒரு அன்பின் தேவனாக இருக்கிறார். So love of Christ includes everyone. It goes beyond and beyond. இந்த அன்பு அது கடந்து போய் எந்த அளவுக்கு மக்களை அது தொட முடியுமோ அந்த அளவுக்கு அது இன்றைக்கும் தொடர்கிறதாக இருக்கிறது. 15வது வசனத்திலே இங்கே சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 14 வருஷம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராக இருக்கிற ஆண்டவர். heaven and earth, பாருங்க, இந்த பரலோகத்திலும் பூலோகத்திலும் அவருடைய அன்பு அப்படிப்பட்ட நிறைந்த ஒரு அன்பாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அன்பை குறித்து அவர் நம்மை சிந்திக்க அவர் அழைக்கிறது பார்க்கிறோம். So it is God's design that all men in every generations should become one in Christ. அதான் 6வது வசனத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 3:6 அவர் சொல்லுகிறார், இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆக இந்த ரகசியத்தை குறித்து அவர் பேசுகிறார். என்ன ரகசியம்? உலகத்திலும் பரலோகத்திலும் இருக்கிறதான சகல பேரையும் அவருடைய அன்புக்குள் அவர் இணைக்க வேண்டும் என்ற ஒரு பிரதான ஒரு ரகசியத்தை இங்கே பவுல் மூலமாக அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். God revealing to Paul the secret of bringing everyone in one in Christ Jesus Christ. It is only achieved through the church. ஆக இந்த அவருடைய தரிசனம், இந்த எல்லாரையும் இணைக்கிற அந்த இணைப்பு சபையின் மூலமாக அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். இது சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த 3வது அதிகாரத்திலே 10வது வசனம் 21வது வசனத்திலே சபை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். 10வது வசனத்திலே verse 10, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, it is through church the secret of God to be revealed, where everyone should come into one in Christ. ஆக சபைக்கு ஒரு பெரிதான ஒரு அழைப்பு, பெரிதான ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். சபையின் மூலமாக அவருடைய இந்த அன்பை அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். மாத்திரமல்ல 21வது வசனத்திலே சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, என்ன சொல்லுகிற சபை இப்படிப்பட்ட அர்ப்பணி ஊழியத்திலே அவருடைய அன்பை குறித்து அவர்கள் அறிந்து கொண்டு அவர்கள் ஈடுபடும் பொழுது அது ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுக்கு அது மகிமை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. When the church is get involved in mission work, it brings glory to God the Father. ஆக இன்றைக்கு சபைக்கு அவர் கொடுக்கிறதான ஒரு பிரதான அழைப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். So Paul gives threefold concept of mission to us and to the church. 3ஆம் அதிகாரத்திலே சபைக்கு 3 விதமான அர்ப்பணியை குறித்து அவர் இங்கே சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். இதுதான் இன்னைக்கு நம்முடைய 3 தலைப்பாக இருக்கிறது. Number 1, mission means the
executing or the administrating of the love of Christ. அர்ப்பணி என்று சொல்லும் பொழுது அன்பானவர்களே, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்பை அது செயல்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது, அது நிர்வகிக்கிற ஒன்றாக இருக்கிறது, எக்ஸிக்யூட்டிங் வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இரண்டாவதாக மிஷன் மீன்ஸ் தி எக்ஸ்பீரியன்சிங் ஆஃப் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். இரண்டாவதாக அருள்பணி என்று நாம் சொல்லும் பொழுது அது இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை அது அனுபவிக்கிற ஒன்றாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்த முன்பதாக இந்த அன்பை முதலாவது அனுபவிக்க வேண்டும். மூன்றாவதாக thirdly mission means the expansion or the expanding of the love of Christ. இப்படி நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தவும், அதற்கு முதலாவது அந்த அன்பை நாம் அனுபவிக்கவும், அதுக்கு பிறகு அதை விரிவாக்கவும் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆக கிறிஸ்துவின் அன்பை அனுபவிப்பது, கிறிஸ்துவின் அன்பை அறிவிப்பது, கிறிஸ்துவின் அன்பை விவரிப்பது. Executing the love of Christ, experiencing the love of Christ and expanding the love of Christ. முதலாவதாக அன்பானவர்களே, we are going to see the executing love of Christ, chapter 3 verse 2. மூன்றாவது அதிகாரம் 2வது வசனத்திலே இங்கு கிறிஸ்துவின் அன்பை அது எப்படி நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் முதலாவது பார்க்க போகிறோம். இது நிமித்த பவுலாகிய நான் புறஜாதியா இருக்கிற உங்கள் பொருட்டு உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமனம் இன்னதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அவர் என்ன சொல்கிறார்? அவருக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன கிருபை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபை, ஆங்கிலத்தில் அன்பு, கிரேஸ் ஆஃப் லவ், கிஃப்ட் ஆஃப் லவ். அந்த அன்பு அவருக்கு கொடுக்கப்பட்டதுனால இந்த அன்பை அவர் வெளிப்படுத்த முடியாக, அதை வெளியே கொண்டாட முடியாக அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று முதலாவது அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் தி டிஸ்பென்சேஷன் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் ஆர் காட்ஸ் லவ். ஆக இந்த அன்பு அன்பானுகளே, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவதாக அவர் எக்ஸிக்யூட் பண்ணினார், டிஸ்பென்ஸ் பண்ணினார் என்று சொல்லி யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். John 3:16 says how Jesus Christ executed or dispensed the love of God. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். Hallelujah. God sent his only begotten son. He dispensed his love by sending his only begotten son. இவ்வளவாக அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்தினார் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே. ஆக கிறிஸ்து மூலமாக தேவனுடைய அன்பு அது வெளிப்பட்டது. ஆக இயேசு சுவாமி அவர் லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே வந்தார். The Son of Man came to save the lost out of this love. அவருடைய அன்பிலே அவர் இழந்து போன சகல மனுஷரையும் அவர் சேர்க்க வந்தார், மீட்க வந்தார் என்று சொல்லி வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே அங்கே யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி, John the Baptist says, here the Lamb of God who gave his life for the perish. இழந்து போகிற மரித்து போகிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் தன்னையே கொடுக்க வந்த தேவனுடைய ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. இப்படியாக அன்பானவர்களே, அவர் பரிபூர்ண ஒரு பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வசனத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் அங்கே பார்க்கும் பொழுது அன்பானவர்களே, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அது குற்றமற்ற இரத்தமாக இருந்தது. அது எந்த விதமான கரைத்தரையற்ற ஒரு இரத்தமாக இருந்தது. So the blood of Christ was shed. It was blemish and without any spot. எந்த விதமான படுதம் இல்லாத, கரைத்தரை இல்லாத ஒரு பரிபூர்ணமாக ஒரு இரத்தமாக அது காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையை அவர் கொடுக்க வந்தார் என்று சொல்லி. He came to lay his life for us, and this is how God dispensed his love in Christ for us. நமக்காக
தேவாதி தேவன் பிதாவாகிய ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் நம்மேல் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக இந்த வெளிப்படுத்தப்பட வேண்டிய அந்த அவருடைய அன்பை இன்றைக்கு திருச்சபைக்கு அவர் கொடுத்திருக்கிறார், நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த அன்பை நாம் வெளிப்படுத்த முடியாத ஒரு கிருபையை இன்றைக்கு சபைக்கு அவர் கொடுத்திருக்கிறார். The Lord has given to us His love, the way He executed His love and the way He gave His life in order to show His love. And He has given such a responsibility, such a grace and gift to the church and to every believers in order to dispense His love in the world. உலகத்திலே அந்த அன்பை வெளிப்படுத்த முடியாக இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Therefore the mission is an extension of what Jesus Christ came to do. ஆக அர்ப்பணி என்று சொல்லும் பொழுது அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதை செய்வதற்கு வந்தாரோ அதை நாம் தொடர்ந்து செய்வது, அதுவே அர்ப்பணியின் ஊழியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஊழியத்தை அவர் தன்னுடைய சீஷர்கள் கொடுத்தார், அப்போஸ்தலர்கள் கொடுத்தார். இன்றைக்கு அதை திருச்சபைக்கு இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 20 வரையும், மார்க் 16ஆம் அதிகாரம் 16 15 வரையும் நாம் அங்கே பிரதான ஒரு கட்டளை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். We see the Great Commission in Matthew 28 verses 9 to 20 and Mark 16 verses 15 and 16. The way Jesus Christ gave this mission, the Great Commission to the church. இன்றைக்கும் திருச்சபை இன்றைக்கு அதே பிரதான கட்டளையை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். Today we also still holding this commission, this Great Commission to execute the love of God through Christ Jesus. இரண்டாவது அன்பானவர்களே, இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது நாம் அதை அனுபவித்தவர்களாக இன்றைக்கு இருக்க வேண்டும். திருச்சபை அதை அனுபவித்திருக்க வேண்டும். நாம் அனுபவிக்காதபடிக்கு நாம் அதை கொடுக்க முடியாது. Without experiencing the love of Christ, love of God, we cannot execute or administer or dispense the love of Christ. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 19 வரையும் இந்த அனுபவிக்கிற அன்பை குறித்து பவுல் இங்கே விவரித்து சொல்கிறார். Paul is deliberating on how the church should experience the love of Christ before it executes. ஆக இந்த வசனத்திலே அன்பானவர்களே, முதலாவதாக திருச்சபை 21வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். verse 21. சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும், அல்லேலூயா, in church this love of Christ must be experienced. திருச்சபையிலே கிறிஸ்துவின் அன்பு முதலாவது அனுபவிக்க வேண்டிய ஒரு அன்பாக இருக்கிறது. அதற்காக என்ன சொல்கிறார் 18வது வசனத்திலே, ஆக திருச்சபையானது கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று முதலாவது சொல்லுகிறார். So therefore he says the church first of all must come to know and come to experience the wide, long, height and the depth of the Christ love. கிறிஸ்துவின் முதலாவது திருச்சபை அனுபவிக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த அன்பை நாம் ஒவ்வொருவரும் அனுபவத்துக்குள் நாம் கொண்டு வர வேண்டும். நீங்கள் விதத்தில் இந்த அன்பை நாம் உணராதபடிக்கு அறிந்து கொள்ளாதபடிக்கு நாம் ஊழியத்திலே நாம் போகும் பொழுது அங்கே இந்த உண்மையான அன்பை நாம் வெளிப்படுத்த முடியாதவர்களாக இன்றைக்கு காணப்படுகிறோம். ஆகையினால் இந்த பவுல் 14வது வசனத்திலே திருச்சபை இந்த கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆழம் அகலம் உயரம் இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 14வது வசனத்தில் அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். In verse 14 Paul did one thing in order for the church to experience the love of Christ. அவர் என்ன சொல்கிறார்? இது நிமித்தம் therefore நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, அல்லேலூயா, I kneel down and pray, he says, so that the church to experience the love of Christ. இன்றைக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு திருச்சபை ஒவ்வொரு விசுவாசிகளும்
இந்த கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் அனுபவிக்க வேண்டியது அவசியம். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். The church must pray and we must pray. I must pray first of all that I and we and the whole church to come to the experiencing of the love of Christ. Hallelujah. ஆக இந்த 14, 15, 16 விசேஷமாக 17வது வசனத்திலே இந்த அன்பை குறித்து அவர் தொடர்ந்து பேசுகிறார். 17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. ஹல்லேலூயா. First of all, and he was praying that we must come into the experience. Not only that, we must rooted in his love. திருச்சபை அவருடைய அன்பிலே அது வேரூன்றி இருக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், வேரூன்றி இருக்க வேண்டும். Experiencing love and not only experiencing, getting into the root, taking root in the love of Christ. Hallelujah. ஆக இன்றைக்கு இவ்விதமாக அன்பிலே நாம் அனுபவித்து அந்த அன்பிலே நாம் வேரூன்றி நாம் காணப்படும் பொழுது அன்பானவர்களே என்ன நடக்கிறது? What will happen to the church when the church experience the love of Christ, get rooted in the love of Christ? What will happen? Right? The love will lead the church to have the passion. Hallelujah. இப்படி விதமாக அன்பிலே கட்டப்படும் பொழுது, வேறு இருக்கும் பொழுது, இந்த அன்பு அவர்களுக்கு ஊழிய பாரத்தை அர்ப்பணி பாரத்திலே சபையையும் விசுவாசிகளையும் அது கொண்டு போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். The love of Christ will lead the church into having the passion. Hallelujah. The missionary passion. அர்ப்பணியின் பாரம் திருச்சபைக்கு வரும். இப்படி அர்ப்பணி பாரம் வரும் பொழுது the passion will lead into vision. The passion will lead the church into having a vision for the ministry, for the mission work. ஆக இந்த பாரம் வரும் பொழுது அந்த பாரம் திருச்சபைக்கு ஒரு தரிசனத்தை அது கொண்டு வரும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, when the church have the vision and the vision lead them into mission. ஆக இந்த தரிசனம் வரும் பொழுது அன்பானவர்களே திருச்சபை அது ஒரு ஊழியத்துக்கு அது கடந்து வரும். அது எவ்விதமான ஊழியத்தை அது பெற்றுக்கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஊழியம் அங்கே வெளிப்படும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். When the vision comes, the vision gives the church what to do with the vision, and it gives them a particular mission, a particular mission field. ஆக நான்காவதாக அன்பானவர்களே, when we have this mission, when the church have this mission, and the mission will lead the church into action. ஆக ஊழியம் வந்து விட்ட பிறகு, அர்ப்பணி வந்து விட்ட பிறகு அது அவர்கள் செயல்பாட்டுக்குள் திருச்சபையை அது கொண்டு போக வேண்டும் சொல்லி பார்க்கணும். ஆக love is the basis for the mission of the church. ஆக கிறிஸ்துவின் அன்பு அன்பானவர்களே அது திருச்சபையை அர்ப்பணி ஊழியத்துக்கு அது அஸ்திபாரமாக இருக்கிறது. Without the love of Christ and without the love of Christ, without experiencing love of Christ, the church or anyone cannot involve in any mission action. Hallelujah. Praise the Lord. ஆக இன்னைக்கு முதலாவது அன்பானவர்களே நாம் அறிய வேண்டியது, நான் முதலாவதாக அன்பிலே வேரூன்றப்பட வேண்டும், அன்பிலே நான் நிரப்பப்பட வேண்டும், அன்பிலே நான் அனுபவிக்க வேண்டும். ஆக ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துவினுடைய அன்புக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே 1 to 18 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, when you read Acts chapter 11 verse 1 to 18, we read about the Peter, how Peter had a vision regard the Gentiles, regard the mission field, and God gave him the mission and the vision. இங்கே பேதுருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார், ஒரு அர்ப்பணியும் ஒரு மக்களை குறித்து அவர் கொடுக்கிறார். பிறகு அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது, அதில் ஈடுபடும்படியாக. So Peter get into action after some time, spending time in prayer and think about it. அவன் அதை சிந்தித்த பிறகு, ஜெபித்த பிறகு அந்த அர்ப்பணி ஊழியத்திலே அவன் செயல்பாட்டிலே இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அன்பானவர்களே நமக்கு ஆண்டவர் இந்த அன்பிலே நாம்
நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது, கட்டப்பட்டிருக்கும் பொழுது, நமக்கும் அப்படிப்பட்ட பாரம் வரும், தரிசனம் வரும், நமக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்படும். அதில் நாம் எவ்விதமாக ஈடுபட வேண்டும் என்ற ஒரு வழிநடத்தலையும் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக, thirdly, mission means the expanding of the love of Christ. அர்ப்பணி என்று சொல்லும் பொழுது இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் விரிவாக்குவது. The way we go into expanding the mission or the work of Christ. மூன்றாம் அதிகாரம் 6வது வசனத்திலே நான் அங்கே ஒரு காரியத்தை குறித்து இங்கே பவுல் எழுதுகிறார். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாக இருக்கும்படியாக. இங்கே பவுல் ஒரு யூதராக அவர் இருந்தும் இப்பொழுது புறஜாதிகளுக்கு, யூதர் அல்லாத மக்களுக்கும் இந்த கிறிஸ்துவின் அன்பு விரிவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அழைப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. Specifically, Paul was called to be the missionary to the Gentiles, to expand the love of Christ among the Gentiles, non-Jewish people. இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த எக்ஸ்பென்ஷன் என்று சொல்லும் பொழுது விரிவாக்கம், அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள கிடையாது. அது நமக்குள்ள வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் கிடையாது. அது நாம் வெளியே எல்லை விட்டு நாம் தாண்டி போக வேண்டிய ஒரு ஊழியமாக இருக்கிறது. மிஷன் must go beyond any kind of boundaries. It must go beyond the race and religion and the locations. நாட்டை விட்டு, தேசத்தை விட்டு, எல்லையை கடந்து நாம் எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய ஒரு ஊழியமாக அர்ப்பண ஊழியம் இருக்கிறது. 21வது வசனத்திலே, சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும், to all generation. It includes every people, every generation, every people group, every locations. எல்லா தலைமுறைகளுக்கும் இந்த கிறிஸ்துவின் அன்பு அது விரிவாக்கப்பட வேண்டும். Love of Christ must be expanded to all generation, to every nations. Hallelujah. இதற்காக அன்பானவர்களே, 7வது வசனத்திலே ஒரு காரியத்தை குறித்து பவுல் சொல்கிறார். Chapter 3 verse 7, he says about the power of the Holy Spirit. ஆக 7வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன், தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையின் இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பலத்த சத்துவம், talking about the power for the mission work, the power for the expansion of the mission. ஒரு அர்ப்பணியின் ஊழியம் விரிவாக்கத்துக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have given the power of the Holy Spirit. The church is given the power of the Holy Spirit. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, Acts chapter 1 verse 8 says, பரிசுத்த ஆவியின் வல்லமை வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு கடைசி பரைந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். When the power of the Holy Spirit comes upon you, you will become the witnesses, not only in Jerusalem but in Samaria and Judea and rest of the earth. Hallelujah. Indiki he talks about expanding of the mission work through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே எனக்கு திருச்சபை விரிவாக்கப்பட வேண்டிய ஒரு வல்லமையுள்ள ஒரு ஊழியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So each generation has the responsibility, a duty and a command to preach and to expand the love of Christ. Hallelujah. இது நாம் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பாக இருக்கிறது அன்பானவர்களே. So when we see Christ, he is our example, the way Christ expanded the mission, expanded the love of the Father. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எந்த விதத்திலே அவர் தன்னுடைய பிதாவுடைய அன்பை, ஆண்டவருடைய அன்பை அவர் ஊழியத்திலே விரிவாக்கினார் என்று அநேக இடங்களிலே நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பவுல் அங்கு சொல்லும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அன்புக்காக தான் அவர் வந்து சிலுவையிலே அவர் மரித்தார், அதே மாதிரி அவரும் தன்னை இப்படிப்பட்ட அன்புக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார் என்று இங்கே பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். Paul is indicating that how Jesus Christ came and gave his life on the cross out of this love, and Paul also committing to such love and to expand the love of Christ. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, because of his love Peter is telling about the suffering, even he willing to go through the suffering for the sake of
expanding the love of Christ. கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்படுத்தலுக்கு விரிவாக்கத்திற்கு அவர் உபத்திரவங்களுக்கும் அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். 21வது வசனத்திலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவருக்காக உபத்திரவங்களை மூடி நாம் கடந்து போவதற்கும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். In verse 21 he says, not only we have faith, we are called to have faith in Christ, but because of faith, because the love upon Christ, we are also called to take part in the suffering for Christ's sake and for the ministry and the mission. Hallelujah. அன்பானவர்களே, இன்றைக்கு திருச்சபை எல்லா விதத்திலும் இந்த அன்புக்கு அனைவரும் அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு அனைவரும் அழைக்கப்பட்டவர்களாக அனுப்பப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 12 20 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். You see the application of the evangelism or the application of the love of Christ end of the world. உலகம் எங்கும் எல்லாவற்றுக்கும் இந்த கிறிஸ்துவின் அன்பை சுவிசேஷத்தின் மூலமாக திருச்சபை கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு அழைப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், இதற்காக திருச்சபையானது அவர்களுடைய பரிசுத்தவான்களை எல்லா விதத்திலும் அவர்களை நிரப்ப வேண்டும், அவர்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இங்கே பவுல் தொடர்ந்து 4ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Paul is continuously telling the church to edify the church for the ministry of this mission work. மூன்றாவதாக அன்பானவர்களே, 6ஆம் அதிகாரத்திலே கலாத்தியா 6லே நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அன்பானவர்களே, how the church could get into actions of mission work. 6ஆம் அதிகாரம் கலாத்தியர் 6லே எப்படி திருச்சபையானது இந்த அர்ப்பண ஊழியத்திலே அவர்கள் தொடர்ந்து அதை செயல்படுத்த முடியும் என்ற காரியத்தை அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, முடிவாக அன்பானவர்களே, நமக்கு ஒரு அழைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. There is a call to everyone, to every church, to every believer to participate in what God is doing in the world. இன்னைக்கு ஆண்டவர் தொடர்ந்து இந்த அர்ப்பண ஊழியத்திலே அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதை திருச்சபையின் மூலமாக அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அழைப்புக்கு ஒவ்வொருவரும் நாம் பாத்திரவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Secondly, இரண்டாவதாக அன்பானவர்களே, the church also called and together with the believers to experience the love of the first missionary, that is Jesus Christ himself. Hallelujah. திருச்சபையும் திருச்சபை மக்களும் நம்முடைய முதல் அர்ப்பணியாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பிலே நாம் முதல்ல அதை அனுபவிக்கும்படியாக இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். Hallelujah. Not only that, there is a call to expand what the church has experienced. இன்னைக்கு திருச்சபை எதை அனுபவித்திருக்கிறதோ அதை வெளிப்படுத்த முடியாக, அதை டிஸ்பென்ஸ் பண்ண முடியாத, அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாக அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். And today what we need today as a church, இன்னைக்கு திருச்சபையாக இருக்கிற நமக்கு என்ன தேவை in order to prepare for any mission work, in order to execute the love of Christ, in order to experience the love of Christ, in order to expand the love of Christ. We need the vision of God for the world. இன்னைக்கு திருச்சபைக்கு உலகத்தை குறித்தான ஒரு தரிசனம் இன்னைக்கு தேவையா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிற கேள்வி, whom shall I send? யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி இன்னைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். ஆக உலகத்துக்கு, உலகத்தின் தரிசனத்துக்கு, ரட்சிப்பின் அவருடைய திட்டத்திற்கு நமக்கு அவருடைய தரிசனம் தேவை. இன்னைக்கு ஆண்டவருடைய தரிசனத்தோடு இன்னைக்கு திருச்சபையை நோக்கி பார்க்கிறவா இருக்கிறார். Secondly, the church, we need the passion or the passionate heart of Christ Jesus. இன்னைக்கு திருச்சபைக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மனதிற்கும் அந்த பாரம், அந்த அர்ப்பணின் பாரம் இன்றைக்கு தேவையா இருக்கிறது. அந்த பாரத்தினால தான் ஆண்டவர் இன்றைக்கு உலகத்திலே அவர் இறங்கி வந்தார். அவர் நமக்காக வந்து சிலுவையை சுமந்து நமக்காக அவர் மரித்தார், ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பை அவர் வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். Jesus came to save the lost because of this passionate heart. அவருடைய இந்த மனதுருக்கத்திலே இழந்து போனதை அவர் தேடி வந்தது போல இன்னைக்கு திருச்சபைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனதிற்கும் ஒரு பாரம், அழிந்து போகிற ஆத்மகளை குறித்தான ஒரு பாரம் இன்றைக்கு வர வேண்டும். மூன்றாவது அன்பானவர்களே, இந்த தரிசனம் மாற்றம் பத்தாது, இந்த பாரம் மாத்திரம் பத்தாது,
பவுல் சொல்கிறது போல 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நான் முழங்கால் படியிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். As Paul prayed, kneeling and prayed to God for the world mission, the church must commit into this kind of intercessory prayer. இன்னைக்கு இப்படிப்பட்ட அருப்பணின் வேண்டுதல் ஜெபத்திலே இன்றைக்கு ஒவ்வொருவரும் திருச்சபை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு பிரதான ஒரு அழைப்பை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு திருச்சபைக்கு வைத்திருக்கிறார். ஆக the purpose of the mission. Come back to chapter 3 verse 21. 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, எதற்காக திருச்சபை இவ்விதமாக ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும், அதில் வேரூன்ற வேண்டும், அதை எவ்விதமாக அனுபவிக்க வேண்டும், அதை ஏன் விரிவாக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நோக்கம் ஒன்றுதான். The purpose is the only one. Chapter 3 verse 21. சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. It is for the glory of God through the church. When the church get involved in mission, it glorifies the God. It brings glory to God the Father. Hallelujah. May the Lord grant us this grace for everyone, so that we can come into the knowledge of Christ Jesus, experience the love of Christ, and get into the root part of His love and expanding His love, so that the love of God through us to the church to glorify God the Heavenly Father. கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, அப்பா, எங்கள் மேல் அன்பு வைத்ததினாலே கர்த்தாவே, உம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் சுவாமி. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவருடைய மரணத்தின் மூலமாய், அவருடைய சிலுவையின் மூலமாய், அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் உம்முடைய அன்பு என்னதென்று வெளிப்படுத்தினீர் அப்பா. இன்றைக்கும் ஐயா, நாங்கள் உம்முடைய வசனத்திலே நாங்கள் பார்த்தபடியாக இந்த அன்பின் ஆழம் அகலம் என்னதென்று அப்பா நாங்கள் முதலாவது அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அன்பிலே நாங்கள் பலப்பட வேண்டும் ஐயா, இந்த அன்பிலே நாங்கள் வளர வேண்டும், வேறொன்று கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. விதமாக ஆண்டவரே, நாங்கள் அன்பை அறிந்து கொண்ட பிறகு கர்த்தாவே, நாங்கள் அதை அனுபவித்தவர்களாக நாங்கள் மாற வேண்டும் சுவாமி. Help us Lord, by knowing the love of Christ, not only knowing that, but experiencing the love of Christ in personal life. தனிப்பட்ட முறையில் ஐயா, நாங்கள் இந்த அன்பை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த அன்பு எங்களை தள்ள வேண்டும் ஐயா, இந்த அன்பு எங்களை பாரத்துக்குள் கொண்டு வர வேண்டும் ஆண்டவரே. இந்த அன்பிலே ஐயா நாங்கள் தொடர்ந்து அர்ப்பண ஊழியத்தில் ஐயா நாங்கள் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டிய மக்களாக, விரிவாக்க வேண்டிய மக்களாக இன்றைக்கு எங்களை வைத்திருக்கிறேன் என்று அறிந்து அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தனிப்பட்ட முறையில் மாத்திரமல்ல, திருச்சபையாக ஆண்டவரே, இப்படிப்பட்ட அர்ப்பண ஊழியத்திலே இந்த அன்புக்கு அப்பா எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறேன். இந்த வல்லமையில அப்பா நாங்கள் தொடர்ந்து வளர, பலப்பட, அன்பிலே உயர்ந்து கட்டப்பட, நிரப்பப்பட ஆண்டவரே, இந்த அன்பின் ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்யும்படியாய் எங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நம்முடைய காணிக்கை தசம பாகங்களுக்கு நாம் ஜெபிப்போமாக. நீங்கள் அதை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, எவ்விதமாக இயேசு சுவாமி நீர் கொடுத்தீரோ, இந்த அன்புக்கு இணையாக நாங்கள் எதையும் ஆண்டவரை கொடுக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவரே, எங்களுக்கு நீ கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திலே உம்மேல் வைக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்த வண்ணமாக நான் கொண்டு வருகிற காணிக்கை தசம்பாங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்நாளில் ஆண்டவரே, கொடுக்கிற ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகள் மேலும் கரம் இறங்கட்டும், ஆசீர்வாதம் இறங்கட்டும். அந்த கைகளை பிரயாசங்களே நீர் ஆசீர்வாதியும் வைக்கப்படும். நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, திருச்சபைக்கு நாம் கொண்டு வருகிற அறிவிப்பு, அனௌன்ஸ்மெண்ட்ஸ், இந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து
இந்த மாதம் முழுவதும் அருப்பணி காரியத்தை குறித்து நாம் சிந்திப்போம். நம்முடைய MMM அருப்பணி வாரியம் நமக்கு அருப்பணி குறித்தான செய்திகளை அவர்கள் நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக அவர்கள் அறிவிப்பார்கள். பிறகு மிஷனரிமார்கள் குறித்தான அறிவிப்புகள் வரும். என்னென்ன காரியத்துக்காக நாம் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த வாட்ஸ்அப் மூலமாக அவர்கள் குரூப்பில் அவர்கள் அனுப்பி கொண்டே இருப்பார்கள். அதன்படி நாம் தொடர்ந்து நாம் ஃபாலோ பண்ணி நாம் ஜபிப்போமாக. ஐயா, வார ஊழியங்களை குறித்து நான் அறிவிக்கிறேன். நம்மளே வருகின்ற 4ஆம் தேதி நமக்கு தொடர்ந்து வேதாராய்ச்சி, பிறகு வெள்ளிக்கிழமை தியானத்து குறித்தான ரெக்கார்டிங்கு, காணொலி ரெக்கார்டிங் நாம் செய்வோம். ஆயத்தங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிறகு புதன்கிழமை 5ஆம் தேதி நம்முடைய மெத்தடிஸ்ட் பெண்கள், நம்முடைய திருச்சபை மெத்தடிஸ்ட் பெண்கள் அவர்களுடைய AGM அவர்கள் நடத்துவார்கள். Our Methodist women will have their AGM is coming 5th மாலை 7:30 மணிக்கு நடைபெறும். ஆகவே நம்முடைய மெத்தடிஸ்ட் பெண்கள் AGM-க்காக நீங்கள் ஜெபிங்கள். வேண்டிய ஆயத்தங்களை அவர் செய்யும்படியாக. அது மாத்திரமல்ல, 6ஆம் தேதி Thursday 6ஆம் தேதி நம்முடைய MSF அவர்களுடைய AGM அவர்கள் நடத்துவார்கள். MSF will have the AGM on the 6th at 6 p.m. Let us pray for our MSF people. அந்த நாளில் கூட நாம் தொடர்ந்து வேத ஆராய்ச்சி உங்களுக்கு ஆன்லைனில் அது அந்த நாளில் கொடுக்கப்படும். அதையும் நீங்கள் தியானித்து ஆசீர்வாத பெறுவீர்கள் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்முடைய வழக்கமான நம்முடைய ஜபம், வெள்ளிக்கிழமை ஜபம் ஆன்லைனிலே உங்களுக்கு கொடுக்கப்படும். செய்திகளும் தியானங்களும் கொடுக்கப்படும். நீங்கள் அதற்காக ஜபிக்கும்படி நீங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளை தொடர்ந்து உங்களுக்கு இந்த வார புல்லட்டினில் மற்ற முழுமையான அறிவிப்புகளும் விவரங்களும், வார ஊழியங்கள், பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க போகிற சில முக்கியமான அறிவிப்புகளும் இந்த புல்லட்டினில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பப்படும். நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அவைகளுக்காக நீங்கள் ஜபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதற்கு நீங்களே வாருங்கள். நாம் முடிவு ஜபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நான் கடந்து வருவோமாக. ஜபிப்போம். நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, இம்மட்டமாக அப்பா இந்த நாளின் ஆராதனையிலே ஆரம்பம் முதல் இம்மட்டமாய் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை உங்களுடைய சமூகத்திலே நீ நடத்தி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக நமக்கு நன்றி. தொடர்ந்த பிதாவே, வருகின்ற நாட்களிலே அப்பா உடைய தேவ பிள்ளைகளோடு கர்த்தரை இடைபடுவோம், சேர்ந்து கொள்ளவும். அவருடைய ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்ப தேவைகளை கர்த்தர் சந்திக்கவும். அவருடைய பிரயாணங்களிலும் வேலைகளின் மத்தியிலும் போக்களும் வரத்தலும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளவும். அப்பா அவருடைய எல்லா ஜெபங்களிலும் அவருடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்புகளிலும் கர்த்தருடைய கரம் இருந்து வழிநடத்தும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தலும் நம் அனைவரோடு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களுக்கும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.